வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு முன்னாடி என்னடா அப்படியே எந்திரிச்சு காமிடா. இங்க வந்து மாதுளம் பழம், அது தண்ணி ஊத்தாம தண்ணி கலக்காம மாதுளம் ஜூஸ், கேரட்டு அதையும் ஜூஸ் தண்ணி கலக்காம ஸ்குவீசர்ல போட்டு பிழிஞ்சிருக்காங்க. பப்பாளி பழம், இங்க பப்பாயா இப்படி இருக்கு. என்ன அப்புறம் ஒரு பாக்ஸ்குள்ள வந்துட்டு ஆக்சுவலி இன்னைக்கு உட்காருங்க. இன்னைக்கு முன்னாடி வந்து இன்னும் சில மாதங்கள்ல கல்யாணம் பண்ண போற ஒரு புது கல்யாண பொண்ணு உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து இப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்லணும். அது வந்து எல்லாருக்கும் போட்டுருங்க மேம், நீங்க இதுக்கு வீடியோ போடலன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அதனால இந்த வீடியோல எல்லாரும் பார்த்து யூஸ் பண்ணி நீங்க அழகானீங்கன்னா அந்த பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. இந்த புண்ணியெல்லாம் அந்த பிள்ளைக்கு போட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே தானே? இப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஐஷமா இருக்கிற பிள்ளைலாம் வந்து முகத்துல அதை போட மாட்டேன், பப்பாளி போடாதீங்க, இதை போடாதீங்க, ஒழுகுது நார்மல் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபேஸ் பேக் இந்த மாதிரி, இது வந்து ஆக்சுவலி தேங்க்ஸ் டு மை டார்லிங் பிரவீனா அண்ட் ரியா குட்டி. என்கிட்ட இது வந்து தீந்து போச்சு. ஐஷு மதுரை கொண்டு போயிடுச்சு எல்லாத்தையுமே. இது எங்க கிடைக்கும்? மினிஷர் போனே மேடம் அழுவாங்க. மினிசோல இது நிறைய இருக்கும். இல்ல நீங்க அமேசான்ல இது வாங்கிக்கலாம். இது வந்து கிளென்சிங் மாஸ்க்னு சொல்லி இருக்கும். சும்மா ஜஸ்ட் இப்படி எடுத்து இந்த மாதிரி ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் இது. ஓகேவா? இப்படியே நின்று பார்த்துக்கலாம், பின்னாடி இருக்கும். இந்த டேப்லெட்டை நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒண்ணுல போட்டு காமிடா. இது இங்க காமிக்காம இருக்க டேப்லெட் இப்படி போட்டோம்னா இப்படி ஊறி இது. நான் அடுத்த டேப்லெட் போடும்போது காமிக்கிறியா? இது ஃபுல்லா உறிஞ்சிடும். எவ்வளவு இருந்துச்சு இந்த ஜூஸ் புரியுதா உங்களுக்கு? அவர் ஏதோ வாங்க நான் வந்து இந்த காமிக்கிறேங்கிற மாதிரி எல்லாரும் எதுக்கு இப்படி பாக்குறீங்களே. இதை எடுத்தீங்கன்னா ஸ்லோவா ரிமூவ் பண்ணுமா ஐஷுபடி சொல்லுது. எனக்கு ஊருக்கு போகாம இங்க இருக்கு. இது வந்து ஜஸ்ட் அப்படியே இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம அப்படியே ஃபேஸ் மேல போட்டுக்கணும். இது மாதிரி இல்லாம கண்ணு மூக்கு வாய்க்கு கேப் விட்டு இருக்கும் சொல்றது. இது இன்னொரு காமிக்கிறேன். இது வந்து அப்படியே எடுத்து ஃபேஸ்ல இப்படி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம்னா, ஆக்சுவலி இந்த இது இருக்குல்ல கண்ணுக்கு மூக்கு கேப் விட்டு இருக்கு, இதுல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளதுலாம் அப்படி கேப் விட்டுருக்குள்ள. பிரவீனாத்த 2-3 இது கொடுத்துருக்காங்க. வெறும் மாஸ்க் ஒன்று. ஐஷு தீந்துச்சு. இவங்க வந்து ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா வெயிட் பண்றீங்களா? 3 மணி நேரமா? 2 மணி நேரமா வெயிட் பண்றாங்க இந்த ஒத்த பேக்கு. இப்ப பப்பாளியில போடுறவனு மேல எந்திரிச்சுருக்காங்க. இதுக்குள்ள வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு போல, ஜூஸ் இல்லாம நிறைய இதுல போடுவோம். ஒரு நிமிஷம். இது பிரிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. கை ஈரமாச்சுனால அப்படியே ஜூஸ ஃபுல்லா உறிஞ்சிடும். இது உறிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து என்னன்னா, இப்ப இதுல வந்துட்டு பிரிச்சோம்னா இதுல இருக்கு பாருங்க, அழகா கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துக்கும் கேப் இருக்கும். இது வந்து மாஸ்க். இது அப்படியே இதுக்குள்ள வச்சுட்டு ஒரிஜினல் பாதாம், ஒரிஜினல் பாதாம் பால், ஒரிஜினல் மாதுளம் பழம், அப்புறமா பப்பாளி, ஆரஞ்சு, அப்புறம் இது உருளைக்கிழங்கு. இந்த கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கும், அங்கங்க கருப்பா இருக்கு, அதுக்கு உருளைக்கிழங்கு. அப்புறம் கலர் வேணும் உங்களுக்கு, நல்ல ஷைனிங் வேணும். இங்க பாருங்க, இத வந்து அப்படியே எடுத்து ஐஷு போட்டுக்கிறியா? போட்டு காமிப்போம். போய் நீ சும்மா வீட்டு ட்ரெஸ் தானே போட்டுருக்க, ட்ரெஸ்ல ஒழுங்கா பரவாயில்ல தானே? தலையை இப்படி பண்ணிக்கோ, நம்ம போட்டு காமிச்சிடுவோம். இங்க வா பாப்பா, ஃபேஸ் தலை. எங்க ஐஷு தான் டெஸ்டிங் அனிமல், அதுதான் அவளை நைஸ் பண்ணி கூப்பிட்டு வச்சேன். ஓகே சொல்லிட்டா. இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் காமிப்பியா? தேங்க்யூ ஐஷு, இன்னைக்கு என் வீடியோக்கு நீ உதவுனதுக்காக. நான் நீ வரவே மாட்டான்னு நினைச்சேன், வந்துட்டா. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி போட்டு நைட்டு தூங்கிடலாம், ஒண்ணுமே ஆகாது. ஆக்சுவலி நீங்க கொரியன் டிராமால பார்த்தா எல்லா கொரியன் டிராமாலையும் ஃபேஸ் இப்படி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து இயற்கையா நம்ம படங்கள் வச்சு போட்டா முகம் பளபளப்பா இருக்கும். முகத்துக்கு பெருசா மெனக்கெடுறதே இல்லை நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம். ஐஷு குட்டி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இங்க வாங்கி போமாலாம் வாங்கிரும். இது ஒழுங்கா பரவாயில்ல. அப்புறமா நீ போய் கழுவிக்கலாம் சரியா? அந்த டவல் வச்சு துவைச்சுக்கோ. ஓகே.
அழகா தேய்ச்சு எங்க ஐஷு குட்டி வந்து 100 சொல்ல பண்ணவே பண்ணாது. இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் நான் மட்டும் சமத்தா போட்டுக்கோம். ஐஷு நீ அழகா இருப்ப ஐஷு, பல பல குழந்தைங்க பெரியவங்களுக்கு யார் வேணா போடலாம். இதுல என்னன்னா கலர் வேணும், பிம்பிள்ஸ் இருக்கு நிறைய, முகப்பரு குறையணும், ஆன்டிசெப்டிக்கா இருக்கணும், அது வந்து முகத்துக்கு இதாகணும்னா ரெட் ஒயின். எல்லா பழக்கடையிலயும் நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் இருக்கும். அதுல நீங்க இந்த மாஸ்க முக்கி வச்சுட்டு நைட் ஃபேஸ்ல போட்டுட்டு படுத்துட்டீங்கன்னா ஃபேஸ் நைட் ஃபுல்லா அந்த பிம்பிள்ஸ்லாம் அவ்வளவு குறையும், கலர் வரும், பிம்பிள்ஸ் குறையும். அந்த பிம்பிள்ஸ் மார்க்லாம் இருக்கு அதெல்லாம் போகும், குழி ஆகாது. அது ஆன்டிசெப்டிக்ல கிருமி நாசினியும் கூட. சோ அது இன்ஃபெக்ஷன் இல்லாம முகம் நல்லா பல பலன்னு இருக்கிறதுக்கு உதவும். கலர் கூடும் ரெட் ஒயின் பத்தி நான் ஒரு வீடியோ வந்துட்டு பிஹைண்ட் ரூட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இன்னைக்குதான் கலர் கொடுத்தேன். சோ நான் இதை ஃபுல்லா உடைக்க முடியாது, ஒரு சீக்ரெட் ஃபுல்லா பாதாம் ரெட் ஒயின் அந்த பிஹைண்ட் ரூட்ஸ் வீடியோல பார்த்துட்டு அந்த பியூட்டி டிப்ஸ் பண்ணி எல்லாரும் பல பல தகன்னு ஜொலிக்கணும். எந்த பியூட்டி பார்லர் போனதில்லை, எந்த ஃபேஷியல் நான் பண்ணதில்லை, ஹேர் கட் தான் நான் பண்ற ஒரே பியூட்டி திங். ஹேர் கட்டும் ஹேர் கலரிங்கும் மிச்சப்படி ஃபேஷியல்லாம் பண்ணதே இல்லை. அப்போ இந்த ஸ்கின் வந்து டைட்டா இருக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி மாஸ்க் போட்டு நம்ம வைக்கும் போது துவண்டு போன டயர்ட் டல் ஃபேஸ்லாம் பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கும். வெள்ளையா இருக்கிறது கருப்பா இருக்கிறதே அழகு கிடையாது. ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கணும். இப்ப நீங்க சம கலர் தமன்னா கலர்ல இருக்கீங்க, ஆனா பிம்பிள்ஸா இருக்குன்னு சோகமா பேசுறீங்க இல்லையா? அவங்க அப்பா ஒரே சிரிப்பு, மகா தமன்னா சொல்லிட்டு வெக்கத்தை பாருங்க மாதிரி. ஆனா அந்த பருவா இருக்கு, அது சிகப்பா இருக்கா, எவ்வளவு ஃபீல் பண்றா, எவ்வளவு காம்ப்ளெக்ஸா யோசிக்கிறா, இப்ப பயங்கர கலர் பாப்பா. ஆனா இப்ப வந்துட்டு அந்த ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கணும். அப்ப நீங்க வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க ரெட் ஒயின் போடலாம் இந்த மாஸ்க்கு. இதுல பப்பாளி போடலாம், இது வந்துட்டு இது கேரட், இது வந்து மாதுளம் பழம், அப்புறம் நீங்க ஃப்ரூட்ஸ்ல வேற என்ன ஃப்ரூட்ஸ் போடலாம். மோஸ்ட்லி கண்ணு சுத்தி கருவலை இருக்குன்னா உருளைக்கிழங்கு போடலாம். ஒரே மாதிரி கலர் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரே கலர் இருக்கும். சோ இதை போட்டு வீட்டுல எல்லாருமே டெய்லி நைட் ஏதோ ஒரு பேக்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி தூங்கி பழகுங்க. சாயந்தரத்துல பாப்பா பிளான் பண்ணிட்டேன், இப்படி அமேசான்ல ஆர்டர் பண்றோம், மினிசால வாங்குற இங்க பாப்பா இந்த பக்கம் பாப்பா முகம் எவ்வளவு பலன்னு இருக்கு பாருங்க. எதுவுமே பண்ணாலும் நேச்சுரல் பியூட்டி எங்க பாப்பா பல எங்கெல்லாம் பாருங்க ஜல்லிக்கு பாருங்க. நான் சொல்ற பாதி டிப்ஸ் நீங்க எல்லாம் பண்றீங்க இல்லையா? பாப்பா பண்ணி அழகா எங்க ஓடுற இரு பாப்பா பக்கத்துல இது பண்ணி அவ்வளவு அழகா இருக்கு. இனிமே வந்துட்டு இது எல்லாருமே சாதாரணமா கிடைக்குது, ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது, ஈஸியா கிடைக்கும். இந்த ஒரு மாத்திரை நான் மிச்சம் வச்சிருக்கேன். வீடியோ போடணும்னு சொன்னோன்னே என் டார்லிங் வந்து கஷ்டப்பட்டு வீடெல்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சு இந்த மாஸ்க் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஐஷா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுச்சு மதுரையில. நான் ஏதாவது வாங்கி வைப்பேன் எனக்கு போடுறதுக்கு. பொம்பளை பிள்ளைங்க இருந்தா ரொம்ப கஷ்டம், அம்மா எதுவுமே பண்ண முடியாது. எது வாங்கி வச்சாலும் பாக்ஸோட மதுரைக்கு போயிடும், எல்லாத்தையும் அட்டை போட்டு போயிடுவா. இன்னும் கொஞ்சம் ஹைட் வளர்ந்தாலும் என் புடவைல இருந்து என் சுடிதார் இருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவான்னு நினைக்கிறேன். உங்களை பாக்குது அதுவும் எடுத்துருமா இல்ல உங்களோடது. எல்லா மகள்களும் இதாங்க பிரச்சனை. ஆனா அது ஒரு சந்தோஷம், அந்த என்ஜாய்மெண்ட் வேற எதுலயுமே கிடைக்காது, அதையும் அனுபவிக்கணும். ஐ லவ் யூ பத்தி. எங்க ஐஷு குட்டி எப்பயுமே கோஆபரேட் பண்ணாது வரமாட்டேன்னு சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு ப்ளீஸ் ஐஷு வீடியோக்கு ஐஷு இது பண்ணி காமிக்கணும்னு சொல்லி வந்துச்சு. அதெல்லாம் ஐஷு எல்லா பத்தி லவ் பண்ணிருந்தேன். ஐஷு காமிச்சு இங்க வைக்கணும் தவிர இது ஆக்சுவலி ஓகே. இப்படி உங்க குழந்தை தூங்கின அப்புறம் நீங்க அவங்க நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்குமோ போட்டு விட்டுருங்க. முழிச்சிருக்குமோ போட்டா கூட அழுவாங்கல்ல, ஒரு ஏஜ் ஆயிரும், அந்த கல்யாண வயசு வரும், அப்புறம் வந்து கெஞ்சுவாங்க, பின்னாடி சுத்தி கதறுவாங்க, அப்ப நம்ம கடவுளா தெரியும். இப்போ வந்து பண்ணா ஏதோ ஒண்ணு கச்சன்னு பண்றாங்க, நம்ம பார்த்து ஓடுங்க. இது அப்படிதான் ஓடும். என்ன பாப்பா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா மாஸ்க் பெரிய விஷயம். அதாவது நாங்க இவ்வளவு புகழ்ந்து சொல்றோம்னா மேடம் வர மாட்டாங்க. ஓகே, எல்லாருமே இதை வந்து இன்னில இருந்து பண்ணி உங்க பெண் குழந்தைங்களுக்கு இயற்கையான ஏதோ ஒரு கெமிக்கல் அது இது ஏதோ ஒரு ஃபேஷியல் அப்படி போறதுக்கு வீட்டுல உள்ள இயற்கையான விஷயங்களை பண்ணும்போது அதிகபட்சம் என்ன சைடு எஃபெக்ட் வரும்? ஒண்ணும் வராது. பழ சாதன தோல் வெளியே என்ன தடவினாலும் உள்ளார சாப்பிடாம வெளியே பளபளப்பு வராது. உள்ள கொஞ்சம் குடிச்சிட்டு வெளியே தடவணும். நீங்க உள்ள சாப்பிடாம வெளியே மட்டும் போட்டுட்டு இருந்தா சரியாகாது. நிறைய தண்ணி குடிக்கணும். லவ் யூ ஆல். நன்றி.